ஹே கைஸ், நான் உங்கள் பிரகன். இது நம்ம பிரகன் ஸ்னேஹா விலாக்ஸ். ஸோ கைஸ், எஸ், இன்றைக்கி என்னோடய பிறந்த நாள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் நன்றி. ஏன்னா ஏகப்பட்ட விஷஸ் இன்ஸ்டாவில், ஏன்னா நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்குள்ளேயே ஏகப்பட்ட விஷஸ் வரும், 100 200 250 இருக்கும். பட் இப்படி இன்ஸ்டா யூடியூப்னு இருக்கும்போது ஏகப்பட்ட சொந்தங்கள், ஏகப்பட்ட உறவுகள் எனக்கு வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதெல்லாம் ஒன்று ஒன்றா இன்னும் என்னால் பார்க்க முடியல, அவ்வளோ மெசேஜஸ் இருக்குது. ஸ்டோரியில் போடுவாங்களா, அதுவும் ஏகப்பட்ட பேர் போட்டிருக்கீங்க. ரீமென்ஷன் பண்ண முடியாத அளவுக்கு போட்டுட்ருக்கீங்க. ஸோ உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஸோ இன்றைக்கி ஒரு பர்த்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு நான் இருக்கிறத வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எஸ், நம்மளோட தாளம்ச நகர் வீட்டில் தான் இருக்கேன். ஸோ அம்மா வீட்டுக்கு தான் இருக்கேன் இன்றைக்கி. அம்மா வீட்டுக்கு தான் வந்தேன் பர்த்டே அதுமா. ஸோ இன்றைக்கி டே எப்படி போகுது, எப்படி செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த விலாகில் பார்க்க போகிறேன். ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், செலிப்ரேட் பண்ணுற மைண்டே இல்லை. ஏன்னா என் காலை பாருங்கள், இன்னும் கெட்டு போட்டிருக்கேன். இந்த காலம் எனக்கு இப்போ வீங்குது. ஸோ இதுக்கு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, வாதம் நீர் மாதிரி இருக்குன்னு இப்போ வாதத்துக்கு தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்காங்க. ஜவ்வும் கிழிஞ்சி நீர் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குன்னு. இப்போ நல்ல காலம் வீங்குதா, ஸோ பாடியில் எனர்ஜியே இல்லாத மாதிரி ஆகி, நான் ஏற்கனவே லாஸ்ட்டில் சொல்லியிருப்பேன், அந்த மாதிரி தான் இருக்கேன். ஸோ எஸ், இன்றைக்கி அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம். என்ன நடக்குது இங்கே? சரித்தி, என்ன பண்ற? லேய், வச்சிட்டு இருக்கியா? அது என்ன தாத்தா கழுக்கு எடுக்கிறியா நீ மேக்கப் போட்டு? அவர் தாத்தா இப்போ தான் நல்லா சேவ் பண்ணி புது கலையோடு இருக்காரு. அது அது அசைவே இல்லை. அதை எப்படி ரசிக்கா போறீங்களேன்? வைக்கக்கூடாது. ஆமாம். ஹாய் சொல்லு. அப்பாவுக்கு பர்த்டே விஷ் பண்ணவே இல்லை. ஹாப்பி பர்த்டே சொல்லுங்க அப்பாவுக்கு. அப்பா ஹாப்பி பர்த்டே சொல்ல. அந்த கை ஹாப்பி பர்த்டே. ஓகே, இப்போ நம்ம வந்து சமையல் ரூமுக்கு போவோம். என்ன சமையல்னு ரொம்ப நாள் ஆச்சு இந்த இடத்துக்குள்ளெல்லாம் அலைஞ்சி. அதான் சேம் தான், நம்ம வீட்டில் டிவி வாங்கியிருக்கோம்ல, நான் காட்டியிருந்தாலும் அதே இன்ச் தான். இது பெரிய இன்ச்சுன்னு நினச்சேன், பட் இதுவும் 55 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சைஸ் தான் இருக்குது. இல்லை 55 தான்மா. இதுவும் 55 58, ஒரு 2-3 சென்டிமீட்டர் தான் கூட இருக்கும். ஓகே, கிச்சனுக்குள்ளே வந்துட்டோம். கிச்சனுக்குள்ளே இப்போது என்ன வேலை நடந்து கொண்டு இருக்கிறதோ? பால் பாயாசம். பால் பாயாசமா? பால் மட்டும் தான் இருக்குது, பாயசத்தை காணோம். நிறைய பாயசம் சாப்பிட்டு பாயசம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, நிறைய பாயசம் நிறைய கொடுத்து மருந்து எடுத்து போட்டு பாயசம் விஷம் பூரா எனக்கு முறிஞ்சிருக்கு. அதனால இப்போ பால் பாயசனா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளை பிறந்த நாள் அதுமா பிள்ளைக்கும் பால் பாயசத்தை ஊட்டிட்டு நானும் பாயசத்தை குடிச்சிடலான்னு இருக்கேன். என்னம்மா பால் பாயசம்? இது என்னது, முந்திரிய வச்சிருக்கீங்களா? ஓகே, மெயின் டிஷ் என்னது? மெயின் டிஷ்லாம் நாங்க வந்து காட்ட மாட்டோம், சஸ்பென்ஸ். இது என்ன சிக்கன்? அது வந்து இது இன்னைக்கு வந்து நம்ம முஸ்லிம் ஸ்டைல்ல. ஓ, அப்ப சாப்பிடும்போது தான் மெயின் டிஷ் என்னன்னு தெரியும். எனக்கு அவ்வளவு உதிரியா சமையல் செஞ்சுட்டாலே எனக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. நானே பிரியாணி சூப்பரா செய்வேன். அந்த உதிரியா செய்யறதா பிரகன் பக்குவங்கிறது. இந்த பத்தியா எவ்வளவு உதிரியா இருக்குங்கிறது. நல்ல உதிரியா இருக்கட்டும். நல்லா இருக்குமா சாப்பிட? செமையா இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லட்டா? ஏன் இத்தனை வருஷம் தின்றிருக்கியே, அதெல்லாம் தெரியாத நல்லா இருக்குமான்னு வேற கேட்க. நல்லா இருக்கும், உண்மையிலே சூப்பரா இருக்குமா? சாப்பாடு எப்படி இருக்கும்னு உனக்கு தெரியாது. ஏமா சூப்பரா இருக்கும், சூப்பரா இருக்கும், செம்மையா இருக்கும். எங்க அம்மா சாப்பாடு வேற லெவலில் இருக்கும். சாப்பிட்றதுக்கு வெயிட்டிங். இப்போ இலையெல்லாம் கட் பண்ணலையா இன்னும்? ஓகே, இலை கட் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து இலையை வச்சு ஃபோட்டோ எடுக்க. அம்மா வீட்டில் இதான் பிளானு. அம்மா சரித்திராவை பார்க்கணுன்னு சொன்னாங்களா, அதனால் சரித்திராவை தூக்கிட்டு இங்கே வந்துட்டேன் மத்தியானத்துக்கு. காலையிலைக்கு எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுனா, ஸ்னேகா வீட்டுக்கு ஸ்னேகாவுக்கும் எனக்கும் சேர்த்து நாங்கள் வந்து பிரியாணி வாங்கி கொடுத்துருந்தேன். ஸோ அதை அவங்க சாப்பிட்டாங்க. ஸோ எல்லாேருக்கும் பிரியாணிலாம் வாங்கி கொடுத்துட்டு நேராக இங்கே வந்துட்டேன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு. ஏன்னா கால் வீங்கியிருக்கு பார்த்தீங்களா. என்னம்மா? அப்பா அந்த பாப்பா கூட இருக்காங்க. ஸோ ஈவினிங் வரைக்கும் இங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போய் கேக் வெட்டுறவா வேண்டாமான்னு தெரில. எனக்கு சுத்தமாக கேக் வெட்ட ஐடியா இல்லைன்னா நான் புது ட்ரெஸ் கூட எடுக்கல. இது வந்து இப்போ நான் 2 நாளுக்கு முன்னாடி தான் ஈஸி பையில் எடுத்திருந்தேன். அதான் டிஷர்ட் மட்டும் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை மட்டும் போட்டேன். மற்றபடி இந்த கால் பெயினும், அதனால் இந்த பர்த்டே வந்து அவ்வளோவா ஓஹோ ஜாலி அப்படின்னு கொண்டாடுற மாதிரி இல்லை. பட் இருக்கிறவங்க கூட ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கேன். ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நிறைய பேரை, ரொம்ப மிஸ் பண்ணுறவங்கள எல்லாரையும் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஓகே, நம்ம இப்போ சாப்பிட்டுட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். ஸோ கைஸ்,
இப்போ தான் மெயின் பிக்சருக்கு வந்திருக்கோம் பர்த்டேக்கு. அம்மாவோட சமையல் நெய் சோறு. போதும் 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 போதும். ரம்ஜான் ஸ்பெஷல் நெய் சோறு. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு போதும், ஏன்னா நான்வெஜ் அவாய்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. போதும் போதும். ஓகே. வேறு இது தயிர் இல்லையா? தயிர் பச்சடி. தயிர் வைக்கக்கூடாதா? பாயசம் என்ன? சூப்பர். போதும் போதும் பாயசம். உங்களுக்கு சுகர் இருக்குல்ல? ஓகே ஓகே டன். இன்னைக்கு ஒரு புடி எல்லாரும் வாங்க அப்படிங்கிற மாதிரி நல்லா நெய் சோரோட வாசனை வருது. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். நம்ம வந்து அங்கே இருந்து சாப்பிட்டுட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ நிறைய பேர் நம்ம வீட்டில் என்ன சாப்பாடு அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டில் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், சூப்பராக பிரியாணி வாங்கியாச்சு. தூத்துக்குடியில் புதுசாக சேலம் மாறார் பிரியாணி வந்திருக்கு. ஸோ அதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் பிரியாணி செஞ்சுருந்தேன். பிரியாணி வாங்கியிருந்தேன். அண்ட் அம்மாவும் அங்கே நெய் சோறு அதுக்கப்புறம் சிக்கன் குழம்புன்னு வச்சு சூப்பராக பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டாங்க. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ இது ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ரொம்ப ஹாப்பியான பர்த்டே அப்படின்னு சொல்ல முடியாது போச்சு. ஏன்னா எனக்கு உடம்புக்கு முடியல. உடம்புக்கு நல்லா இருந்தால் தான் எல்லாம் நல்லா பண்ணியிருக்கலாம். ஸோ கேக் கட்டிங் செலிப்ரேஷன் எதுவும் நமக்கு கிடையாது. ஏன்னா 25 வயசு ஆயிடுச்சுல, இனிமேல் என்னத்தை போட்டு சின்ன பிள்ளை மாதிரி கேக்கும் கட் பண்ணிக்கிட்டு. ஸோ ஸ்னேகா வந்து எனக்கு விஷ் பண்ண போகிறாங்க. ஆமாம், 12 மணிக்கு விஷ் பண்ணிட்டேன். இருந்தாலும் ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப வந்து கவலைக்கிடத்தில் நாங்கள் இருக்கோம். கவலைக்கிடத்தில். ஏன்னா பிரகன் கால் வந்துட்டு எத்தனை மாதம் சரியாகவே ஆக மாட்டேங்கி. இப்போ மூஞ்சிலாம் ஒரு மாதிரி உப்பு இருக்குது தெரியுதா? கொஞ்சம் இருந்தது மாத்திரை போட்டு உப்புன மாதிரி தோணுது, ஃபீல் ஆகுது. என் மூஞ்சி தான் அப்படி இருக்குன்னு எனக்கு தோணுது. ஓகே கைஸ், அப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ கைஸ், இதான் நம்மளோட புது டிவி. ஸோ இந்த டிவி தான் எடுத்திருக்கோம். இப்போ பர்த்டேக்கு ஒரு கிஃப்ட் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு டிவி தான். ஸோ இந்த டிவி நம்ம எங்கே எடுத்தோன்னு ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், தீபக் ஏஜென்சியில் தான் எடுத்தோம். ஸோ நமக்கு வந்து ஸ்டெபிலைசர் வந்து காம்ப்ளிமெண்ட்டாக வந்துடும். ஸோ நீங்கள் எடுத்தாலும் உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் இந்த ஜெப்ரானிக் ஸ்பீக்கரும் ஊஃபரும் காம்போ ஆஃபரில் வந்துடும். இன்னொன்று வந்து போட்டு வாட்ச் ஒன்று எனக்கு, அந்த மூணுமே எனக்கு காட்டியா, மூணுமே ஆஃபரில் வந்துச்சு. டிவி ப்ளஸ் இந்த மூணும். ஸோ இது போக உங்களுக்கு நெக் பேண்டு இல்லை நீங்கள் வேறு எது கேட்டாலும் நம்ம தீபக் ஏஜென்சியில் உண்டு. ஸோ நான் எடுத்திருக்கிற பிராண்டு வந்து ஆம்ஸ்டட் அப்படிங்கிற பிராண்டு தான் எடுத்திருக்கேன். ஸோ டிவி நல்லா இருக்குது. என்னோடய பட்ஜெட்டுக்கு 55 இன்ச்சில் சூப்பராக இருக்குது. அதுவும் நான் வாங்கினதுக்கு மெயின் ரீசனே ஐபிஎல் பார்க்கணும் தான் வாங்கினேன். வெயிட்டிங் ஐபிஎலுக்கு. கைஸ், இதான் நம்மளோட பர்த்டே வ்ளாக், பர்த்டே செலிப்ரேஷன் எல்லாம் தான். ஸோ இப்படி தான் நம்ம டே போச்சு. ஸோ எஸ், நல்லா ஃபேமிலியாக சூப்பராக கொண்டாடணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சு. பட் இப்போ உடம்பு முடியலையா, அதனால தான் அப்படியே போயிடுச்சு இந்த பர்த்டே. சரி ஓகே, இதுக்கெலாம் இப்போ நம்ம ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க முடியுமா? இன்னும் நல்லா இருக்கிற நாள் எல்லாமே. ஆமாம், குடும்பம் குட்டி எல்லாம் ஆயிடுச்சு. இனிமேல் கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணிடுவா. இல்லை அதான் குடும்பம் ஃபேமிலின்னு. கிறிஸ்மஸ் எனக்கு ஆசை இருக்கும். பாப்பாவுக்கு எடுத்து கொடுக்கணும். ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக. இப்போ தீபாவளி அதான் ஸ்னேகா சொன்ன மாதிரி எதுனாலும் எடுக்கல. ஆனால் ஸ்னேகா நம்மளாச்சும் கேக் வெட்டும் பிறகு அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கா. சப்போஸ் கேக் வெட்டினா நாங்கள் vlog போடுறோம். ஏன்னா கால் முடியல. இப்போ நம்ம இன்ஸ்டாமார்ட் அப்படின்னு மட்டும் சும்மா ஆர்டர் போட்டு கேக் வெட்டிகிட்டு இருக்க முடியாதுல்ல. கால் நல்லா இருந்தால் தான் கொஞ்சம் இதாக இருக்க முடியும். இப்போவும் டேப்லெட்ஸ் போட்டுட்ருக்கறனால கொஞ்சோண்டு நடக்க இன்றைக்கி பர்த்டே அப்படின்னு. இல்லைனா ஃபுல்லாகவே பெட் ரெஸ்ட் தான் இருக்குது சொல்லியிருக்காங்க. 10 நாள் டேப்லெட்ஸ் இருக்குது. அதை முடிச்சுட்டு தான் என்னென்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிப்போர்ட்லாம் எடுத்துகிட்டு குடும்பஸ்தன் ஆகிட்டேன். ஸோ பரவாயில்ல. இன்றைக்கி ஸ்னேகாவுக்கு எல்லாருக்குமே பிரியாணிலாம் வாங்கி கொடுத்துட்டு அம்மாட்டையும் போய் சாப்பிட்டுட்டு வந்ததே ஓரளவுக்கு ஓகே தான். அங்கே போய் சரித்திரா கூட விளாண்டது, என்ஜாய் பண்ணது, அதே போதும். ஸோ அந்த ஹாப்பினஸோடய இந்த பர்த்டே விலாகை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ எஸ், அடுத்தடுத்து இன்னும் சூப்பரான விலாக்ஸில் பிரகன் வரேன். அடுத்து என்ன இருக்குது தெரியுமா? தாளந்தனார் வீட்டுக்கு தான் போகணுன்ட்ருக்கேன். தாளந்தனார் வீட்டுக்கு போய்ட்டு தான் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அது நான் உங்களுக்கு விலாக் போடுறேன். அண்ட் தரையகுளம் வீட்டுக்கு நிறைய பேர் இன்னும் ஹோம் டூர் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ முடிஞ்சால் அந்த ஹோம் டூர் நானாமும் சேர்ந்துமே எடுக்கிறோம். ஏன்னா நிறைய ரூம்ஸ் இருக்குது. வீடு இன்னும் யாருக்கும் எப்படி இருக்குன்னே, புது வீடு தெரியாதில்ல, அந்த பால்காய்ப்புக்கு அப்புறம் யாருக்குமே தெரியாது. ஸோ டைம் கிடச்சா கண்டிப்பாக நாங்கள் அதை போய் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். ஏன்னா ரொம்ப தூரம் இருக்குது பார்த்தீங்களா.
நானும் கால் சரியா இல்லைன்னொன்னே கார் எடுத்துகிட்டு போக முடியல. அம்மாவும் இங்கேருந்து தான் ஸ்கூல் போகிறாங்க அப்படிங்கிறனால அவங்களாலையும் எடுத்து போட முடியல. ஸோ டைம் எல்லாமே கூடி அமைஞ்சு நாங்கள் வந்து உங்களுக்கு அந்த vlog போடுறோம். ஸோ இது மாதிரி உங்களை லவ் சப்போர்ட் எப்பவுமே கொடுங்க. அண்ட் ஒன்ஸ் அகைன் மறுபடியும் எனக்கு பர்த்டே விஷ் பண்ண எல்லா உறவுகளுக்கும் நன்றி நன்றி நன்றி. இந்த வீடியோத்தோட முடிச்சுக்கிறேன். நீங்கள் இன்னும் நம்ம பிரகன் ஸ்னேகா vlogsல ஒரு மெம்பர் ஆகலன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டிட்டு நம்ம பிரகன் ஸ்னேகா vlogsல ஒரு மெம்பராக இருங்க. அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். பாய் பாய் சொல்லிடுங்க எல்லாரும். பாய்.